பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நேரலையில் பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். தொடர்ந்து சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை போலீசார் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பெரம்பூர்ல அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்திற்கும் அதே போல அவரது இல்லம் இருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறையினர் பல்வேறு அடுக்கு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சாலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தெரு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுவதுமாகவே தடுப்புகள் அமைத்து யாரும் உள்ளே வராத வகையில் தீவிர கண்காணிப்புக்கு பிறகே இங்கே பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்க எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிக அளவு காவல்துறையினர் தற்பொழுது இந்த பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் அவரது இல்லம் அதே போல அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு முன்பாக அதிக அளவு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெரம்பூர் பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளிலுமே காவலர்கள் அதிக அளவு பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மண்டலம் கூடுதல் ஆணையர் பர்வேஷ்குமார் தலைமையில் சுமார் இந்த இடத்தை சுற்றி சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது முந்தையவாகவே இந்த முதலாம் ஆண்டு நினைவு அனுசரிக்கப்படுவதை ஒட்டி அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே நினைவேந்தல் பேரணிக்கு என்பது அனுமதி கோரப்பட்டது. பாதுகாப்பு காரணங்கள் ஒரு சில காரணங்களுக்காக அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவருடைய மனைவி பொற்கொடி தலைமையில நினைவேந்தல் பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான குடும்ப நபர்களுக்கு மட்டுமே அவருடைய இல்லத்துல இன்றைய தினம் அந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் ஒட்டி முக்கியமான குடும்ப நபர்களுக்கு மட்டுமே இந்த உள்ளே என்பது அனுமதி வழங்கப்படும். அதே போல கட்சி நிர்வாகிகளோ அல்லது வேறு அரசியல் தலைவர்களோ யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது, எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பெரம்பூர் பகுதியை சுற்றியும் அதாவது வேப்பேரி புரசைவாக்கம் நெடுஞ்சாலைகளில் தொடங்கி பெரம்பூர் வரைக்கும் அதே போல இந்த பக்கம் இதே போல பின்னர் இந்த பிற பகுதிகளிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் முரசொலி பாலத்திலிருந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் வசித்த பகுதியான ஜந்தர் மந்தர் பகுதிகளிலுமே முறையாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக ஒரு கட்டுப்பாட்டு அறை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேறு ஆதரவாளர்களுக்கும் அல்லது அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்களுக்கோ எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது அதிக அளவு காவலர்கள் இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.